ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கில் ஜோன். இன்றைக்கி நம்ம தெரியல என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்டாக விளாட போகிறோம். ஸோ நான் என்ஜாய்மெண்ட் பண்ணி மெல்டிங் புக்கெலாம் போட்டுட்டு நம்ம ட்ரையல் சாம்பர் போய் லூட் அடிச்சுட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு கேட்டிங்கன்னா எண்டுக்கு தான் போக போகிறோம். நான் மேன்ஷன் லூட் அடிக்கலான்னு பார்த்தேன், பட்டு மேன்ஷன் லூட் அடிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் எண்டுக்கு போய் இன்றைக்கி எண்டுக்கு போகிறோம். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ட்ராகனை பீட் பண்ண முடியுமான்னு தெரில, பட் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பீட் பண்ணிவிடுவோம். இப்போ நான் என்ன ஒரு புக்கு என்கிட்ட இருந்துச்சு. இப்போ அந்த புக்கை தான் தேடிட்டுருக்கேன், ப்ரீச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக்கை வச்சு நம்ம இது போடலாம். என்சான்மெண்ட் போட்டோன்னா மேஸ் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிடும். ஸோ எண்டுக்கு போகிறதுனால கொஞ்சம் நம்ம உஷாராக போயிடலாம். ப்ரீச்சு 2 என்ட்ரிப்பல் காணோம். அதை நான் கிரியேட்டிவ்லேருந்து வர வச்சுருவேன் ஆகணும், வேறு வழி தெரியல எனக்கு. ஓகே, இப்போ மேஸுக்கு என்சான்மெண்ட் போட வேண்டிய நேரம். ஓ, ப்ரீச் இது பைரிசிங்கா? சாரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு. பவர் 1, ஃபார்ச்சூனு, நிறைய புக்கு இருக்குது. நான் கண்ணாப்பின்னா அரேஞ்ச் பண்ணாமல் வச்சுருந்ததுனால எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கேன். ஓகே, ப்ரீச்சு ரெப்டைட் இருக்குது. டைரனுக்கு போடலான்னு பார்த்தேன், பட் என்ன பண்ணுறது, இதுக்கு போட்டு ஆகணும். ஓகே கைஸ், நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம போகும்போது என்னோடய குதிரை தான் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதுதான் நான் எடுத்துகிட்டு போக போகிற லூட்டு. எண்டர் ட்ராகனை இன்றைக்கி எண்டர் ட்ராகனுக்கு யமன் ஆக போகிறோம். ஓகே, என்ன லீஷ் ஆகிடுச்சு? ஐயோ, லீஷு அன்லீஷ் பண்ணுமே போது. அன்லீஷ். ஓகே, ஒரு ஃபென்ஸை நான் உடச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் போகும்போது குதிரையை கட்டி போட எனக்கு தேவைப்படும். ஓகே, நான் நேற்றே பார்த்துட்டேன், போட்டில் இந்த பக்கம் இருக்குன்றது எனக்கு தெரியும் நேற்று. ஆனால் நம்ம குதிரை ரொம்ப மட்டமாக போகுதே. நடந்து போனாலே இதோட ஸ்பீடாக போயிடுவேன். நான் தான் யோசிச்சுட்ருக்கேன், நான் நடந்து போயிடலாமான்ட்டு. மேன்ஷன் தான் லூட் அடிக்கலான்ற பிளானில் இருந்தேன். பட் மேன்ஷன் லூட் அடிக்காமல் நான் இப்போ ஏன் போயிட்டுருக்கேன்னா எண்டு சீக்கிரமாக முடிச்சிடலாம். போன தடவை தான் நம்ம ரொம்ப நேரம் இழுத்து அடித்தோம். குதிரைக்கு இழுத்து போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். நைட் ஆகுமே, பெட் எடுத்துகிட்டு வரல. சரி பார்த்துக்கலாம். பெட் எடுத்துகிட்டு வரலன்னா என்ன, நான் செஞ்சுருவேன் இப்போ போகிற வழியில். ஐயோ, இது தெரிஞ்சிருந்தேன் நான் ஆட்டம் அங்கேயே போட்டு தள்ளியிருப்பேன். சரி கைஸ், நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் போயிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு நிறைய மார்க்ஸ் பான் ஆகிட்டாங்க. தூங்கி எந்திரிச்சு வந்தாலும் நான் எடுத்துகிட்டு வரேன். லீஷு குதிரை வந்துக்கிட்டான்னு இருக்கு. இங்கே மேன்ஷன் இருக்குது. ஓகே, இந்த குதிரை வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தடவை என்டர் பல் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஐயா ஃபென்ட்ரு. ஐயோ, 2 யூஸ் பண்ணிட்டேன். தண்ணி போச்சு. ஒன்று உடஞ்சிச்சு. 1 உடஞ்சிச்சா 2 உடஞ்சிச்சா? டி 1 உடஞ்சா பரவாயில்லடா, 2மே உடஞ்சிருக்கூடாதுடா எனக்கு. வேலைக்காகாது போலியே குதிரை எடுத்துகிட்டு போகிறது. இவனை ஐயோ, இவன் என்ன இழுத்துட்டு போவான்னு பார்த்தா நான் தான் இவன் எப்போத்துலேருந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கேன். வாடா விஷமே இறக்கி விட்டு போயிடலாமான்னு பார்க்குறேன். வாடா டேய் கருப்பா, சாப்பிட்ற நேரம் இல்லைடா. வாடா நீ பைத்தியக்காரா, ஓடி போயிடுவேன்டா. இல்லைண்ணா வாடா டே ப்ளீஸ்டா. அங்கே இவன் வரமாட்டேனா? அங்கே ஒரு ரூயின் போர்ட்டல் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இருங்க தலைவா, நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு. உன்னை நான் வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறேன். எனக்கு வேறு வழி தெரியல. ஐயோ கருப்பா, சாரிடா. வாங்க, அந்த நெதர் போர்ட்டல் அப்படின்னா இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். அதே மாதிரி போகும்போது நான் போட்டில் போயிடுறேன் தயவு செஞ்சு. ஏன்னா இவனையும் இட்டுன்னு போகணும், பிரச்சனை இல்லை. இவனை போட்டில் உட்கார வச்சு நம்ம போட்டை ஓட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா இவன் அந்த பைத்தியக்காரன் நாய் வரமாட்டான். ஓகே, போர்ட்டல் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. போர்ட்டல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மேலோட்டமாக இருக்கணும். அப்போ தான் இந்த போர்ட்டல்லையும் நம்மளோட போர்ட்டலையும் லிங்க் பண்ணி ஸ்ட்ராங் கோல்டுக்கு அப்பப்போ வந்துட்டு போகலாம். ஓகே, கோல்டன் பிளாக் இருக்குது. பட் இது எடுத்தால் பற்றிக்கும்ன்ற ஒரு பயமும் இருக்குது எனக்கு. சரி எடுத்துடுவோம், மைண்ட் பண்ணு பார்த்துப்போம். எடுத்துட்டேன் கோல்டன் பிளாக்கு. இதை அடைச்சி விட்டுடலாம் அந்த நெருப்பு எல்லாத்தையும். செஸ்ட்டு டேய், செஸ்ட்டு மாவனே எங்கடா இருக்க? இதோ இருக்காங்க.
ஸ்வாடு லோட் ஸ்டோன் நல்ல ஒரு இது விஷயந்தான். லோட் ஸ்டோனு மிச்சம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கடா. லோட் ஸ்டோ அம்மா ஐயோ இது யாரா பற்ற வச்சா? சரி வாங்க போகலாம். ஸோ நான் போட்டை செஞ்சுட்டு நான் ஸ்ட்ராங் ஹோல்டு கிட்டே போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பாருங்க எஃபிஷியன்சிலாம் போடவே இல்லை, வெறும் தொட்டாலே மைன் ஆகுது. இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுட்டு இப்போ வந்து நான் போட் செய்கிறத மட்டும் காட்டுறேன். நிறைய பேர் போட் ரெசிபியே வந்து எனக்கே ஞாபகம் இல்லை. இது பவுல் ரெசிபி. நிறைய பேர் இப்போ நினைப்பாங்க அவன் நம்ம இனம் நீ என் இனமேடா, எனக்கும் போட் செய்ய தெரியாதுடா அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் கொஞ்சம் பாட்டு பாயிண்ட். ஓகே கைஸ், கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களை சந்திக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் சங்கு எனக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. எங்கே என்னோடய ஹார்ஸு? இதோ அங்கே இருக்குது. நான் என்ன பண்ணேன், டெலிபோர்ட் யூஸ் பண்ணேன், பார்த்தா ஹார்ஸ் அந்த மேலே ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு. ஐயோ இப்போ நான் அவனை எப்படிடா கீழே இறக்குவேன்? பேசாமல் இது ஒழுங்காக வந்து கோஆர்டினேட்ஸ் நோட் பண்ணியிருக்கலாம். நான் அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நோட் பண்ணல. நிறைய பேர் சீட்டிங்கிறதுனால நான் வந்து நல்ல மனசோடு நோட் பண்ணல. அந்த நல்ல மனசுக்கு வந்து சோதனையை பாருங்கள். இப்போ புரியுது ரியலான சர்வைவல் பிளேயர்ஸ்லாம் எவ்வளோ பாவம்ட்டு. நான் கோஆர்டினேட்ஸ் பார்த்ததுனால மைண்ட் கிராஃப்ட் இவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன். இந்த ஸ்பீட் ரன்னர்ஸ்னு 1-2 பேர் பீத்திப்பாங்க பாருங்க. அவங்களும் 1-2 பேர் தான் நான் சொன்னேன், எல்லா ஸ்பீட் ரன்னர்ஸுமே நான் சொல்லுவேன். என்ன பண்ணுவானுங்க, ஆல்ரெடி ஒரு ஜாவா எடிஷன் சீட் எடுத்துப்பானுங்க. அந்த சீடை வச்சு தான் அவங்க வந்து இப்போ பெருமை பீத்திப்பானுங்க. அப்போ நம்ம கருப்பனை இங்கேயே விட்டுட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சுங்க. இந்த நாசமாக போன கருப்பை மேலே ஸ்பான் ஆவான்னு எதிர்பார்க்கல. ஏண்டா டெலிபோர்ட் ஆனால் என்னோடய பெட்டோட சேர்த்து டெலிபோர்ட் பண்ணுண்டா. அதுதான் ஒரு 500 பிளாக் டெலிபோர்ட் ஆகிறேன்னு ஸ்பேஸுக்கு வந்து டெலிபோர்ட் பண்ணேன். அப்போது கார்டினேட்ஸ் ஒழுங்காக பார்க்காதது என்னோடய தப்பு தான். இப்போ அதனால் கருப்பன் வந்து மேலே மாட்டிக்கிட்டான். ஓகே, நான் எண்டு போர்ட்டில் கண்டுபிடிச்சிட்டேன். நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சேன் எண்டு போர்ட்டில் கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு வில்லேஜ் இருந்துச்சு ஓரல இருங்க. இங்கே பாருங்கள், என்ட்ரிமேன் அடித்து நான் இது செஞ்சுருந்தேன். அது இங்கேருந்து சொருகிட்டுருக்கு. இப்போ போட்டேன்னா அது காணோன்னு தேடிட்டு இருந்தேன். எமரல்டு இருக்குது, எடுத்துப்போம். எமரல்டு இப்போதைக்கு எமரல்டு தேவையில்ல தான். பட்டு வில்லேஜில் என்னென்ன லூட் இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? நான் இங்கேருந்து ஒரு நெதர் போர்ட்டல் கட்டி இங்கேருந்து அடுத்து வீட்டுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணோம்ல. சபா ஓகே, இது ஒரு சின்ன வில்லேஜ் தாங்க, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸ்ட்ராங் ஹோல்டு மட்டும்தான் வச்சுருக்கானுங்க உருப்படியாக. வாங்க கீழே போகலாம். நைட் விஷன் போர்ஷன் செஞ்சேன், நான் வீட்டிலே விட்டு வந்துட்டேங்க. சூப்பரு. சரி வாங்க கீழே போவோம். செத்து போயிட்டேன். நெதரைட் ஆர்மர் மக்களே, வீட்டிலேருந்து வர ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. சூப்பர். கேட்டுடா சங்கினடா இப்படி இருக்கு. ஐயோ செம கிளிச்சு கேமு. நெதரைட் ஆர்மர்டா அடப்பாவிகளா. சரி விடுங்க, ஏமாத்துறானுங்க, என்ன பண்ணுறது. நான் தூங்கி நிச்சுட்டு மறுநாள் போகிறேன். ரெண்டு போட்டில் வந்துட்டேன்னா பார்த்தீங்கன்னான்னு தெரியும். இங்கே நிறைய ஸ்லைம்ஸ் என்னை போட்டு லாவால் தள்ளி விட்டுருப்பானுங்க, நாசமாக போனவனுங்க. உங்களை நான் நான் வந்து டேரெக்டாக கோஆர்டினேட்ஸ் போட்டு தான் வந்திருக்கேன், பார்த்தாலே தெரியும். அதாவது கைஸ் ஒரு உண்மையை சொல்லுவேன், நான் எங்கே ஸ்ட்ரெயிட்டாக மைண்ட் பண்ணணும் அதுக்கு கீழே தான் ஸ்ட்ராங் ஹோல்ட் கரெக்டாக இருந்திருக்கு. பட் நம்ம அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆகிட்டோன்னா கீழே போயிருந்துட்டோம், ஒரே அடியாக கீழே போயிட்டோம். ஓகே, இதெல்லாம் லூட் அடிக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாண்ணா. இப்போ மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்டு போர்ட்டலில் போய் எண்டர் ட்ராகனை பீட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வரும்போது வந்து எடுத்தது கிரியேட்டிவ்லேருந்து கொஞ்சம் எடுத்தது, இதை வச்சு தான் நான் சண்டை போட போகிறேன். எண்டு போர்ட்டல் சர்வைவல் சீரீஸ் எண்டு போர்ட்டல் எப்படியோ ஒரு வழியாக எண்டு போர்ட்டலுக்குள்ளே வந்துட்டேன். கொடூரமான ஸ்பானு, இதுக்குத்தான் இந்த கொடூரமான ஸ்பான். இதெல்லாம் ஏண்டா எல்லாருக்கும் நல்ல நல்ல ஸ்பான் தரீங்கடா, எனக்கு மட்டும்தான்டா பிரிட்ஜு கட்டி போப்பா தம்பி, அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுன்ட்டு தரீங்க. இப்போது எனக்கு பயமாக இருக்குடா ரியலாக. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பானை கண்டபடி தரீங்கடா. இதுக்கும் நான் இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன்.
நம்ம எப்பயுமே இன்னொரு லேயர் போட்டுக்கிறது நல்லது எப்பயுமே மைண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த டைமில் எந்த தற்கூரி நாய் வந்து தள்ளி விடுன்னு சொல்ல முடியாது. ஸோ இங்கே நான் பிரிட்ஜு கட்டி போயிட்டு கண்டினியூ கைஸ். ஒரு வழியாக வந்துட்டேன். பட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பிளாக்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்த வழியிலே கொஞ்சம் இந்த பாதை இறக்கணும், ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி. நான் ஒரு தடவையும் வந்து இது பண்ணிகிட்ருக்க முடியாது என்னால். பிரிட்ஜு மாதிரி சும்மாவாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நானே வந்துடுவேன். ஐயோயோ, இவங்களை மட்டும் அடிச்சிடக்கூடாதுங்க. இப்போ இருக்கிற ரிஸ்க்கு இவங்களை அடிக்கக்கூடாது. சரி, எண்டர் ட்ராகன் அடிக்க போகிறோம். எல்லோரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், ஒரு தடவை கூட சாகக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன தெரியுமா பண்ண போகிறேன்? செட்டு வால்டு ரீஸ்பான். ஐயோ, ஓ இந்த டிமென்ஷனை செட் பண்ண முடியாது. சரி, செத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? மறுபடியும் அந்த கார்டினேட்ஸ் போட்டு வர வேண்டியது தான். எவன்டா அடித்தது? காரி துப்பிட்டான் அந்த நாஸ்கல். ஓகே வாங்க, ஃபஸ்ட்டு டேமேஜ் சும்மா ஒன்று கொடுத்துட்டு வரலாம். என்ன காற்று கத்துறான்டா இவன். டேய் ஏங்க, எண்டர் ட்ராகன் நான் இப்படியே கொண்டுருவேனா? விண்டு பஸ்ட்டு போடலாமா? வேணாம். விண்டு பஸ் போட்டு நம்ம வந்து பெரிய ப்ரோ பிளேயரில் விண்டு பஸ் போடுற அளவுக்கு. ஸோ கொஞ்சம் டேய், நான் உங்களை அடிக்கவே இல்லைடா. அசிங்கமாக கேட்பேன்டா உங்கள் எல்லாரையும். நான் உங்களை தொட கூட இல்லை இன்னும். நான் வந்ததுலேருந்து நானே என்ட்ரிபிள் கலெக்ட் பண்ணணுன்னு பார்த்தேன். பட் வேணாம், பசங்க பாவம்னு யோசிச்சுட்ருக்கேன். மேலே ஏறு. எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்க்கலாம். இது இந்த ஒரு நிறையா பில்லர்ஸ் இருக்குது. டே எண்டர் ட்ராகன் தற்குறி புள்ள, உன்னை எதுனா நான் பண்ணனாடா? 2 அடி அடித்ததுக்கு திருப்பி வந்து அடிக்கிறேன். இது சரிப்பட்டு வராது. இவன் நான் வந்து இது உடச்சிலாம் அடித்தா வேலைக்கு ஆகாது. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக இவனோட போயிட்டு சண்டை போடலாம். எங்க அப்பா டோட்டமே பாப்பப் ஆயிடுச்சு. இங்கே சரியான அடி அடிக்கிறாங்க எண்டர் ட்ராகன். ரியலாக உங்களுக்கு தெரியாது, நான் ஹார்டில் வச்சுருக்கேன். இப்போது டிஃபிகல்ட்டி செம்ம அடி அடிக்கிறான். ஆர்மர் அதிகமாக லெவல் இருக்கனால ஹார்டில் வச்சேன். வச்சதுக்கு நல்லா வந்து நான் ஏன்டா வச்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமாக எனக்கே வந்து திருப்பி விட்டான். ஓகே, செம்ம அடி டேமேஜ் வாங்கிட்டு போயிட்டான். டக்குன்னு வந்து பவு எடுத்து கோல்டன் ஆப்பிள் தான் நம்ம சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் ஒரு இதாச்சும் நம்ம உடச்சி வைக்கலாங்க. ஒரு கிறிஸ்டல் ஆச்சு உடைக்க முடியல. சரி வாடா. காரி துப்பிட்டான். போடு. ஓகே, அவன் போயிட்டான் பறந்து. காரி துப்புறாங்க இவன். இன்னொரு கோல்டன் ஆப்பிளை சாப்பிடு. கோல்டன் ஆப்பிள் இருந்தால் தான் உயிர் பிழைக்க முடியும். டே துப்பாதரா. இப்போதான்டா ரீஜென்ரேட் ஆனேன். இப்போ பவு வேலைக்கு ஆகலைங்க அவனுக்கு. பவு லைட்டாக கூட டேமேஜ் பண்ணல. அவன் தலை மேலே தான் படுது பவு வேலைக்கு ஆகாது போல். ஸ்வாடு தான் நினைக்கிறேன் வேலைக்கு ஆகிறது. அவனை ரீஜென்ரேஷன் ஆக விடக்கூடாது. முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் சீக்கிரமாக. ஐயோ, இவனுங்க வேறு என் கண்ணை பார்க்குறானுங்களே. 2 மேட்ச் அவனை அடிங்கடா. அவன் என்னை பயங்கரமாக அடிக்கிறான்டா. எப்பா டே காரி துப்புறாங்க அவன். ஐயோ டே எண்டர் ட்ராகன், உன்னை சீக்கிரமாக முடிச்சிருவேன். ஆனால் வந்ததுன்னே அவனை பட்டு நடிச்சிட்டேன். டே நீங்கள் வேறு காமெடி பண்ணாதீங்கடா, செத்துருவீங்கடா 2 அடி அடித்தேன்னா. அவன் ரீஜென்ரேஷன் ஆவாங்க. இப்போ அதுதான் பிரச்சனை. எப்படா வந்து கீழே? டேய் நாரப்பலை சொல்லிட்டு வாடா கீழே. ஐயோ, ஹைட் எட்ட மாட்டிங்கடே. நல்ல சாக்காச்சே. போடு. பாயிண்ட். இதுக்கு நம்ம கோல்டன் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டு வச்சுப்போம். எப்போ வேணால் காரி துப்புவோம் மேலே. அதனால் ஒரு கோல்டன் ஆப்பிளை சாப்பிட்டு வச்சுட்டு அவன் கிட்ட வரட்டும், கீழே வரட்டும். தலைவர் எதனா ஒரு கிறிஸ்டல் நம்ம உடைக்கலுங்க. அவன் வந்துக்கிட்டே இருக்கான் இல்லைன்னா. ஆனால் நான் பெரிய ஷூட்டர் இல்லையே அதுக்குன்ட்டு, அது ஒன்றும் மறந்துடக்கூடாது. நான் ஒரு போன நூபு கேமில். ஓகே, ஒரு கிறிஸ்டல் நான் உடச்சிட்டேன், நல்ல விஷயம். ஓகே, அந்த நாய் கீழே வரமாட்டான். அதே மாதிரி என்னோடய ஒரு ஆட்டை கம்மி பண்ணிட்டான். கோல்டன் ஆப்பிள் நம்மக்கிட்ட நிறையவே இருக்குது, பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, வந்துட்டான். ஓகே, நல்லா ரீஜென்ரேட் ஆகி வந்துட்டாங்க இந்த பைத்தியக்காரன்.
ஐயோ காரி துப்பிட்டான். ஐயோ டோட்டம் பாப்பு இன்னொன்று. ஐயோ இன்னைக்கு என்ன டோட்டம் பயங்கரமாக பாப்ப போகுது எனக்கு. போன சீரீஸில் ஒரே அட்டம்ப்டை முடிச்சிட்டேன் எண்டர் ட்ராகனை. இன்னும் இவ்வளோ லேட் ஆகுது. ஐயோ ஐயோ டே காரி துப்பாதடா தயவு செஞ்சு. தயவு செஞ்சு காரி துப்பாதடா. என்னால் முடியல சமாளிக்க ரியலாகவே. ஹார்ட் மூடில் ரொம்ப பயங்கரமாக அடிக்கிறாங்க இவன். எனக்கு தெரியும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. இதுதான் மேக்ஸிமம் கோல்டன் ஆப்பிளில். பரவாயில்லடா. டோட்டம் இருக்குடா. டோட்டம் இருக்குது என்கிட்ட. என்னால் பிரச்சனை இல்லை. இந்த தடவையே உன்னை கொல்லாமல் விடமாட்டேன்டா. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டாங்க. ஓகே என்ட்ரிமேன்ஸும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இது போட்டால் தான் நம்மளை வந்து கொஞ்சம் அடிக்க முடியுது நம்மளால் அவனை. இல்லைன்னா அப்படியே அடிக்க கூட முடியல. காரி துப்பிட்டான். பரவாயில்ல. வேணாம். டோட்டம் பாப்பா போயிடும். வேணாம். கொஞ்சம் ஹெல்த் இருந்தாலும் பரவாயில்ல. அவன் கீழே வருவான். வரும்போது போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. டோட்டம் பாப்பா போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நான் ஏஎஃப்கே பண்ணுறது எனக்கு தான்டா தெரியும். ஏஎஃப்கேனா என்னன்னு தெரியுமா? ஏஎஃப்கேனா எவ்வளோ கஷ்டம்னு தெரியுமா? ஐயோ டோட்டம் இல்லை. டக்குன்னு டோட்டமை கையில் எப்போ செத்துருப்பேன் நேரத்துக்குண்ணா. இங்கே என்ன ட்ராகன் மரண பயத்தை கண்ணில் காட்டுறாங்க. ஜஸ்ட்டு ஹெல்த் வச்சுட்டு கண்ணில் காட்டுறான் மரண பயத்தை. கொன்னுட்டேன். போடு. எஸ் போடுங்கம்மா ஓட்டு. எண்டர் ட்ராகனுக்கு பார்த்து முடிச்சுட்டேன். எண்டர் ட்ராகனை ஒரு வழியாக ஃபைனலாக எண்டர் ட்ராகனை வந்து நம்ம முடிச்சிட்டோம். அதுவும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் காமிச்சிருக்கு. உங்களை ஹார்ட் மூடில் கட் பண்ணாமல் சுத்தமாக காமிச்சிருக்கு எண்டர் ட்ராகன் எப்படி பீட் பண்ணும் கொண்டு. இது எவ்வளோ பெரிய விஷயம். என்னடா ஓவர் வேர்ல்டில் போயிடுச்சு. ஐயோ ஓவர் வேர்ல்டில் போயிடுச்சிங்க. அது வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு எங்கேயுமே இருக்காத ப்ளீஸ். வீட்டில் இருறா. வீட்டில் இல்லைங்க, அவன் தொலைஞ்சிடுச்சிங்க. அது இருக்கிறதே ஒரே ஒரு ட்ராகன் எக்கு, அதுவுமே தொலையுமா நான் எதிர்பார்க்கலிங்கிற. எனக்கு வேறு வழி தெரியல. எண்டர் ட்ராகன் எக்கு நான் கிரியேட்டிவ்லேருந்து தான் எடுத்தாகணும். எண்டர் எக்கு ட்ராகன் எக்கு தானே இது. ட்ராகன் எக்கு இல்லைங்க, இருங்க. ட்ராகன் எக்குன்னு தனியாக போடலாம். அது இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் எனக்கு மரண பயத்தை கண்ணில் காமிச்சிட்டிங்க. விண்டு பஸ்ட்டு வா. ஓகே ஒரே ஒரு எக்கு தான் கிடைக்கும். ஒன்று எடுத்து வச்சுட்டு ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எண்டர் ட்ராகனோட கதையை வந்து முடிச்சிட்டோம். ஓகே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நான் கட் பண்ணாமல் காமிச்சேன். கட் பண்ணாமையே அவன் கதையை வந்து நான் முடிச்சிருப்பேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு போர்ட்டல் ஒன்று வந்து அங்கே வந்து பில்டு பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக அப்சிடியன் எடுக்க போகிறேன். ஓகே நான் எண்டுக்கும் நம்ம அப்பப்போ போயிட்டு வர மாதிரி வந்து நான் ரூட்டு போட்டு வைக்க போகிறேன். ஓகே 9 அப்சிடியன் கிடச்சிருக்கு. இங்கே எத்தனை இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா நம்ம ரூட்டு போட்டு வச்சிட்டோன்னா இதாகிடும் கரெக்டாக. ஓகே ஒரு போர்ட்டல் இங்கே ஒன்று வந்து சும்மா தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இதையுமே மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த ஒரு அப்சிடியனையும். ஓகே 10 ஆயிடு. 10 அடங்கொய்யால் எனக்கு. ஆனால் சீரியஸாக வந்து எண்டர் ட்ராகனை நான் சீக்கிரமாக முடிச்சிருந்தாலும் எனக்கு சத்தியமாக பயமாயிடுச்சு. ஏன்னா வந்து ஒரு செகண்ட் வந்து என்னை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க அவன். ஓகே 10 வச்சு செய்ய முடியும்ல போட்டில். மேலே 3 செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து அப்சிடியன் கலெக்ட் பண்ணிடுறேன். ஸோ கைஸ் நான் அப்சிடியன் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எப்படி ப்ரோ கலெக்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்மித் இருப்பான்ல, அவன் வீட்டில் வந்து லாவா இருக்கும். ஸோ எல்லா ஸ்மித்தோட லாவாவையும் அணைச்சிட்டேன். எல்லா ஸ்மித்தும் இல்லை, 2 பக்கெட் எடுத்து நான் வந்து இது போர்ட்டல் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். போர்ட்டலுக்கான தேவையான அப்சிடியன் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து அந்த கோஆர்டினேட்ஸ்க்கு நம்ம போனால் மட்டும் போதும். இப்போ வந்து -841 -11326 நினைக்கிறேன். ஐயோ கோஆர்டினேட்ஸ் மறந்துட்டேங்க. கிளிச்சில் மாட்ட போகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1346 ஐயோ கிளிச்சில் மாட்டிக்கினேன். சொல்லி வாய மூடலடா. கிளிச்சில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன், மாட்டிக்கினேன். 1 பிளாக்கில் கோல்டு போடு. கோல்டே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் எப்படி தெரியுமா இருப்பேன், இந்த ட்ராப் டோர் மைனிங் பண்ணுவாங்கள்ல அந்த ஸ்டேஜில் தான் நான் இப்போ இருந்தேன்.
அதாவது கொஞ்ச நேரத்துக்கு. ஓகே கைஸ், இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இருங்க, கார்டினஸ் கரெக்டாக பார்த்துருக்கேன். 1364. ஓகே, பார்த்தீங்களா என்ன எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான ஒரு வேலைன்னு பாருங்கள். 1364 கோஆர்டினேட்ஸு. நான் எங்கே டெலிபோர்ட் ஆனேன்னா பாருங்கள், -840. ஓகேவா, அடுத்து வந்து -1, அடுத்து வந்து 1364. நான் எங்கே டெலிபோர்ட் ஆனேன்? இதோ இங்கே இருக்கிற என் போர்ட்டலுக்கு நான் எப்படி டெலிபோர்ட் ஆனேன் பாருங்க. யாரா அடித்தது என்ன? சில்வர் ஃபிஷ்ஷா இல்லை க்ரீப்பரா? நல்லா பண்ணுறீங்கடா. ஓகே, இங்கே தான் வந்து நம்ம போர்ட்டல் பில்டு பண்ண போகிறோம். ஸோ வீட்டு வரைக்கும் போயிட்டா நல்லா. ஐயோ, இங்கே ஒன்று போட்டேனே அப்சைடியன் பிளாக்கை. ஸோ இது உடச்சி எடுத்துருவோம். ஓகே, ஆஹா, இங்கே வேறு இவன் இருப்பாங்க. யார் அவன்? சில்வர் ஃபிஷ்னு ஒரு தற்கூரி பைத்தியம் வரும். அது வந்து ஒரு பேஷண்ட்டு மாதிரி. எப்படி சொல்கிறது, அவனெல்லாம் அடித்து இது பண்ணுற அளவுக்கு வெறி வரும். ஆனால் அடிக்க மாட்டேன். ஓகே, ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் போர்ட்டல் பற்றிக்கோப்பா, தயவு செஞ்சு பற்றிக்கோ. தப்பாக பில்ட் பண்ணியிருக்கேன். போர்ட்டல் இந்த மாதிரி உங்களுக்கு பற்றிக்கிச்சுன்னா நீங்கள் தப்பாக பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எண்டர் ட்ராகன் நம்ம பீட் பண்ணிட்டோம். அடுத்து யாரை பீட் பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். வித்தரா வார்டனா, இது ரெண்டுத்தில் யாருன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வித்தர்ன்றவங்க இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள். வார்டன்றவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு அதிகமான ஓட்டுகள் வருதோ நம்ம அதை தான் பண்ணுவோம். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பி கலெக்ட் பண்ணாமல் போயிருப்பேன். அதே மாதிரி இந்த எண்டர் ட்ராகன் இங்கே இருந்துச்சுன்னா நான் கிரியேட்டர் இருந்து எடுத்ததை வந்து அங்கேயே அமுச்சிடலான்றதுக்காக வந்து தேடி பார்க்க வந்திருக்கேன். பட் இல்லை. ஸோ நம்மளோட பயணம் இப்போ எங்கே போக போகுதுன்னா எலைட்ராவை நோக்கி தான். அதுக்கு தான் இப்போ வந்துருக்கிறது மெயின் காரணம். ஸோ எலைட்ரா எடுக்கிறது அதெல்லாம் நமக்கு அடுத்த வீடியோவில் வருவோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் பாய்.